ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2 இமேஜ் இருந்ததுனால அதை எப்படி ஒன்றா மெர்ஜ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். அதை நீங்கள் யாருக்காவது சென்ட் பண்ணணுனாலே ஃபோட்டோ எடுத்து ஃப்ரண்ட் சைடு ஒரு பக்கமும் பேக் சைடு வந்து ஒரு பக்கமும் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து பிரிண்ட் எடுக்கணுனாலே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் 2 சைடு ஃபோட்டோ எடுத்து ஒரே ஃபைலை மெர்ஜ் பண்ணி ஒரே பக்கத்தில் எப்படி சென்ட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டூ டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு ஜேபிஜி மெர்ஜின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கான வெப்சைட் முதல்ல வரும். அந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போனதும் எங்கே ட்ராப் ஆர் அப்லோட் யுவர் ஃபைல்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ண 2 ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து சாம்பிளுக்கு ஆதார் கார்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் சைடை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து மறுபடியும் இந்த அப்லோட் யுவர் ஃபைல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது பேக் சைடு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ 2 இமேஜுமே அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னாக்கில் சேவர்ஸ்னு இருக்கும். இதில் நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஜேபிஜி ஃபார்மேட் வேணுனாலையும் பண்ணிக்கலாம், இல்லை பிடிஎஃப் இல்லை டாக்குமெண்ட் எதுனாலையும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஜேபிஜி எப்படி மெர்ஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு ஜேபிஜின்றதை செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜின்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுமே ப்ராசஸ் ஆகிட்டு மெர்ஜ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே 2 ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்னொன்று வியூ ரிசல்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் வியூ ரிசல்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே வியூ ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கக்கூடிய ஆதார் கார்டை வந்து ஒன்றா மெர்ஜ் ஆகிடுச்சு. இது ஓகேனாக்கில் நீங்கள் டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மெர்ஜ் ஆகி அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிரும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி யாருக்காவது சென்ட் பண்ணாலையும் சென்ட் பண்ணிக்கலாம் ஒரே ஃபைலை. அடுத்து அதே மாதிரி வேறு ஃபார்மேட்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அப்லோட் யுவர் ஃபைல்ஸுன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். 2 இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிவிட்டு கீழே ஃபார்மேட் வந்து நான் பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மெர்ஜின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸிங் ஆகிட்டு உங்களுக்கு மெர்ஜ் ஆகிரும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் வியூ ரிசல்ட்டுன்றதை கிளிக் பண்ணி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிரும். அதே நீங்கள் டவுன்லோட் பண்ணாங்களா டவுன்லோடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு அந்த இமேஜஸ்லாம் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படியே பிரிண்ட் எடுத்துனாங்களே இங்கே பிரிண்ட்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரே சைட்டில் மெர்ஜ் பண்ணாங்களே இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.